பல வருடங்களாக தச்சர் பணி செய்து கொண்டிருந்த தொழிலாளி ஒருவருக்கு தன் பணியிலிருந்து ஓய்வு பெற விரும்பினான். எனவே எஜமானிடம் தான் தன் குடும்பத்துடன் அமைதியாக காலம் கழிக்கப் போவதாக கூறினான். இதை கேட்ட எஜமானுக்கு அவரை விட மனமில்லை. இறுதியாக ஒரு வீட்டை மட்டும் கட்டித்தருமாறு கேட்டுக்கொண்டார். அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட தச்சர் வீடு கட்ட களத்தில் இறங்கினார். ஆனால் அவருக்கு வேலை ஈடுபாடு இல்லை. ஏனோ தானோ என்று மனம் போன போக்கில் வீட்டை கட்டத் தொடங்கினார். எப்படியோ ஒரு வழியாக வீடு கட்டி முடித்தார். அந்த தச்சர் கட்டப்பட்ட வீட்டை பார்வையிடுவதற்காக எஜமானன் அங்கு வந்தார். வீட்டை முழுவதுமாக சுற்றி பார்த்துவிட்டு சாவியை தச்சரிடம் நீட்டினார். நீங்கள் என்னுடன் வேலை செய்ததற்கான பரிசாக இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். வியந்து போறார் தச்சர். ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் மறுபக்கம் துக்கமாக இருந்தது. தனக்கு தான் இந்த வீடு என்று தெரிந்திருந்தால் நான் இன்னும் அழகாக கட்டியிருப்பேனே என்று மனதுக்குள் புலம்ப ஆரம்பித்தான். தான் மோசமாக கட்டிய வீட்டில் தானே வாழ வேண்டியதாக இருக்கிறதே என்று நொந்து போனான். சில மனிதர்களும் இப்படித்தான் தங்கள் வாழ்க்கையை ஏனோ தானோ என்று வாழ்ந்து கழிக்கிறார்கள். தங்களுடைய திறமையை முழுமையாக பயன்படுத்தாமல் கடினப்பட்டு வாழ்கிறார்கள். திறமையை காட்ட வேண்டிய சந்தர்ப்பங்களில் கோட்டையை விட்டு விடுகிறார்கள். இந்த கதை நமக்கு என்ன உணர்த்துகிறது என்றால், நாம் செய்யும் ஒரு சின்ன அலட்சியம் அது மிகப்பெரிய குறையை உண்டாக்கும். எந்த ஒரு செயலையும் கஷ்டப்பட்டு இல்லாமல் இஷ்டப்பட்டு நம் முழு மனதுடன் செய்தால் வெற்றி நமக்கே. நன்றி, வணக்கம்.